சாரிடா ஃபிக்ஸீஸ் ரொம்ப வந்து லைக் என்னாச்சு ரொம்ப லேட் ஆயிருச்சு ஸ்டோரி லைக் 10 days மேலே ஆயிடுச்சு நம்ம சேனலில் வந்து ஸ்டோரி போட்டு. ஸோ அதனால் வந்து லைக் வந்து என்னோட இன்னொரு சேனலில் வந்து லைக் பிஸியாக இருந்ததுனால இதில் என்னால் வீடியோஸ் போட முடியல. பிகாஸ் அங்கே வந்து பர்த்டே ரெக்வஸ்ட் கண்டினியூஸாக வந்து 2 நாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட். ஸோ அப்படி ரெக்வஸ்ட் இருந்ததுனால என்னால் வந்து அங்கே போட முடியல. ஸோ இங்கே போட முடியல, அங்கே தான் போட முடிஞ்சிச்சு. ஸோ சாரிடா ஃபிக்ஸீஸ். அண்ட் வந்து நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் பேச விரும்பல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இனிமே வந்து லைக் நம்ம எஃப்எஃப்ல வர எல்லா ஹாட் சீன்ஸுமே வந்து நான் டெலகிராமில் மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து என்னோட டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோட இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து எப்படி இருக்குன்றதும் ப்ளீஸ் நான் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்லையும் வந்து நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், கமெண்ட் லைக் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற இது வந்து எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும்டா ஃபிக்ஸு. ஸோ ஓகேவா, லைக் ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லைக் 4 days முன்னாடியே சொல்லிவிடுங்க. நாளைக்கு வந்து பர்த்டே, யாரோட பர்த்டேவாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்த்டே, உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸு யாராக இருந்தாலும் ஒரு 4 daysக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க. நாளைக்கு வச்சுட்டு இன்றைக்கி சொல்லாதீங்க, அது என்னால் பண்ணவே முடியாதுடா ஃபிக்ஸிஸ். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பிளட்டி சர்க்கஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இது புரியும். இது கொஞ்சம் சைக்கோத்தனமாக லைக் ரொம்ப க்ரூரலான ஒரு ஜேகேவாக தான் இது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு இதுலேயுமே அந்தளவுக்கு காட்டியிருக்க மாட்டேன். ஸோ லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ். ஸோ வந்து நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக நான் வந்து எதில் நிறுத்திருந்திருப்பேன் அப்படின்னா வந்து லைக் அந்த சர்க்கஸில் இருந்த எல்லாருக்குமே வந்து லைக் லைக் என்ன எப்படி பழைய மாதிரி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு சர்க்கஸ்குள்ளார போகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். சர்க்கஸ்குள்ளார போய் என்ன நடந்துச்சு அப்படின்றது எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது. ஏன்னா அந்த சர்க்கஸே வந்து லைக் மறைஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்த நம்ஜுனுக்கும் டயாங்குமே வந்து ஷாக்காக இருந்திருக்கும். என்னடா இது எதுவுமே உங்களுக்கு தெரியலையே, சர்க்கஸ் இருந்துச்சு அதை காணுமே அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின்ஸ் 4 பேருமே வந்து 5 பேர் இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி யாக்ஷி வந்து அந்த சர்க்கஸ்குள்ளாரையே என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 4 பேர் அண்ட் நம்ம ஜங்கு, இவங்க 4 பேர் காட்டுக்குள்ளார ஓடி இருந்திருப்பாங்க. ஜங்குக்கும் வந்து அவங்க பின்னாடி தான் போயிருந்திருப்பாரு. அதில் தான் வந்து நான் நிறுத்தி இருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போ அதிலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா 4 பேருமே ரொம்ப தூரம் ஓடி போனதுக்கப்புறமா நின்று ரொம்ப டீப் பிரெத் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐஷு, தியா, நிவி, ஆனி எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன அடுத்த ஸ்டெப் பண்ணுறதுன்னே தெரில. அங்கே தான் நின்றுட்டு ரொம்ப டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயா அவங்க ஆனிக்கு தான் செம்ம கோவம் வந்துருச்சு. ஐஷுவை பிடிச்சி கத்துன்னு கத்துறாங்க. அப்போவே நான் சொன்னேன், வேண்டாம் 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 சரிப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டியாடி, இப்போ பாத்தியா யாக்ஷி செத்துட்டா அப்படின்னு ஆனி கத்துறாங்க. உன்னால அநியாயமா என் மச்சான் செத்துட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஆனி. எனக்கு மட்டும் என்ன ஐஷு தான், எனக்கு மட்டும் என்ன இப்படி தான் நடக்கும்னு தெரியுமா? என்னமோ நான் வந்து பிளான் பண்ணி உங்களை கூப்பிட்டு வந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனி அப்படின்னு அவங்க கத்துறாங்க. இங்கே நிவிக்கும் தியாக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேத்துக்கும் இதே வேலையாக போச்சு. உடனே தியா தான், போதும் நிறுத்துங்க, இப்போ நமக்குள்ளாரே சண்டை போட்டுருக்கனால ஒரு யூஸும் இல்லை, தேவையில்லாமல் எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், அது எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும், இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் ஜங்குக் வந்து அங்கே நின்று இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை நிவி நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. பார்த்து லைக் அப்படியே ஜங்குக் ஸ்மைல் பண்ணுறதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே உடம்புலாம் அப்படியே நடுங்குது. இங்கே பாரு அவன் வந்துட்டாண்டி அப்படின்ட்டு சொன்னதுமே, நிவி சொன்னதுமே 3 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு தான் அவரோட அந்த ஐஸ் இதுவும் வச்சு பார்க்குறாரு. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அவரோட வந்து அந்த கெட்டப்பு மாறிடுச்சு. லைக் வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான்.
எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா வந்து லைக் க்ரீப்பியா சிரிச்சுட்டு இருந்த ஜங்குக்கு இப்போ வந்து ஒரு ஜோக்கர் மாரி ட்ரெஸ்ஸ போட்டு பிளட்டு அண்ட் வந்து அந்த ரோஸ் கையில வச்சிருக்கிற ரோஸ்ல இருந்து வந்து லைக் பிளட் வந்து ட்ரிப் ஆயிட்டே இருக்கு. கீழ சொட்டு சொட்டா விழுந்துட்டே இருக்கு. எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிருச்சு. ஓடிடுங்கடி ஓடிடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பதட்டத்துல 2 பேரா 2 டீமா பிரிஞ்சுறாங்க. ஒரு பக்கம் தியாவும் ஐஷுவும் ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆனியும் நிவியும் ஓடிடுறாங்க. லைக் வந்து ஏன் லைக் ஜங்குக்கோட வாய்ஸா அது அப்படியே வந்து அஹ், ரொம்ப ஒரு மாதிரியா வந்து உங்களுக்கு கேக்குது. லைக் ரொம்ப கிரீப்பியா. ஏன் எல்லாரும் ஓடிட்டு இருக்கீங்க? நெல்லுங்க. உங்களுக்காக தான் நான் இந்த ஃப்ளவர்ஸை கொண்டு வந்திருக்கேன். வாங்க நாம விளையாடலாம். அந்த வாய்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு இன்னமும் பயம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைடு வந்து ஐஷுவும் தியாவும், இன்னொரு சைடு நிவியும் ஆனியும். இப்போ நிவியும் ஆனி தான் ஓடிட்டு இருக்காங்க. என்னடி இது, நிவி தான் பேசுகிறாங்க. என்னடி இது, இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், அப்போ ஒரு மாதிரி பேசினான், இப்போ ஒரு மாதிரி பேசலாம், லைக் அவனோட குரலை மாற்றி மாற்றி பேசுகிறானடி. என்னடி இது, கொலகார மாதிரியா பேசுகிறான், ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறாடி. ஐயோ ஓடுடி ஓடு, எப்படி போகிறது, அப்போவே சொன்னேன் வேண்டான்னு கேட்டாலா, இப்போ வந்து சாவடிக்கிறதுக்கே கொட்டு வந்திருக்காடி. மச்சான் நான் சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன்டா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி கத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியம் பாரு, நானே வந்து எப்படா வந்து தப்பிப்பேன்ட்டு இருக்கு. இதில் வந்து நீ இந்த டைலாக்லாம் ரொம்ப முக்கியமா? நான் பாட்டுக்கு நிம்மதியாக வீட்டில் தூங்கிட்டு இருப்பேன்டா, இந்த நேரத்துக்கு வந்து என்னை வந்து சாகடிக்கிறதுக்குன்னே கூட்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நானே வந்து இப்போ நிவி தான், இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியாம தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீ இதை பேசுறியேடி, இன்னும் அவன் என்ன ஆக போதோ தெரியல. ஐயோடி வந்துட்டாடி, ஓடுறி 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 அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 2 பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு. அண்ட் அந்த சைடு வந்து என்ன ஆகுதுன்னா லைக் ஐஷுவும் தியாவும் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஈ ஐயோ அப்போவே சொன்னடி, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குதுடி, வேண்டாண்டி அப்படின்னு சொன்னேனே, கேட்டியாடி? நீ தான் வந்து இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாம் இருக்குது, எல்லாம் சேஃப்டி இருக்குன்னு கிழிச்சே மண்ணாங்கட்டி நாயே, வாயில் அசிங்க அசிங்கமாக வருதுடி, ஏன்டி என்ன இப்படி பேச வைக்கிற? சந்தோஷமாக நான் என் ஆளு கூட நிம்மதியாக ஹாப்பியாக இருந்திருப்பேனேடி, கடைசியில் இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை கொல்லா பண்ணுறியேடி அப்படின்ட்டு வந்து தியா வாயை மூடிட்டு இருந்து கொடி. நான் என்னடி வேணும்ட்டாவாடி ஸ்கெட்சு போட்டு உங்கள் 4 பேச்சு தூக்கிட்டு வந்த மாதிரி பேசுறேடி. உனக்கு இதே அநியாயமாக தெரியல? நானே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதில் நீ வந்து வேற. அப்போவே சொன்னேன். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 2 பேரும் ஓடதை நிறுத்திட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே தியா என்ன பண்ணிடுறாங்க, அவங்க மண்டே ஐஷுவோட முடிவு பிடிச்சிடுறாங்க. அப்பாவே நான் சொன்னேன், எரும மாடு வேண்டாண்டி, இது என்னமோ ரிஸ்காப்படுது, வேண்டாம் போ வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னேன், கேட்டியான்னு சொல்லிட்டு அவங்க ஐஷோட ஹேரை பிடிச்சிட்டு நல்லா வந்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. எரும மாடு கையடி, ஒழுங்கா முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மயிரை பிடிச்சிக்கிட்டு லைக் ஹேரை பிடிச்சிக்கிட்டு அவங்க முடியை பிடிச்சிக்கிட்டு லைக் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முடியவே நீ கையை வச்சிருப்ப, ஒன்று சும்மா விட மாட்டேன்டி, கூட்டிட்டு வர வந்து கொலை பண்ணுற இது நீ, உன் முடியதான் இப்போ ரொம்ப முக்கியமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஜங்குக் வந்து லைக் அங்கேயும் ஜங்குக் துரத்திக்கிட்டு இருக்காரு, இங்கேயும் வந்து லைக் ஜங்குக் அந்த க்ரீப்பியான சிரிக்கிற சவுண்டு வருது. என்னடா சவுண்டுன்னு திரும்பி பார்த்தா ஜங்குக்கு லைக் அவருக்கு ரொம்ப வந்து லைக் சிரிச்சுக்கிட்டே வந்து பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. ஆத்தி வந்துட்டாடி, எந்திரி எந்திரி, ஓடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. பட் அந்த அப்படி ஓடும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து லைக் தியா ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ மச்சான் எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து என்ன பண்ணுவார் ஜங்குக் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பார், லைக் தியாவோட அந்த காலி நச்சுன்னு வந்து குத்தி இருந்திருப்பாரு. அந்த கத்தல் செம்மையாக அந்த வழியில் கத்துறாங்க. இங்கே கத்துனதும் அங்கேயா ஆனிக்கும் நிவிக்கும் ஐயோடி தியா கத்துறாடி, அப்போ போச்சா, அடுத்த விக்கெட் அவுட்டா, போச்சே போச்சே, ஐயோ என் மச்சான் இன்னொருத்தையும் செத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது ரொம்ப முக்கியம், முதல்ல நாம் எஸ்கே பார்த்த பார்க்கணும் வா அப்படின்னு நிவியும் அணியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஐஷுக்கா ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அங்கே பக்கத்தில் இருக்கிறத எடுத்த லைக் ஒரு கட்டை மாதிரி இருக்குது, அதை எடுத்து லைக் ஜங்குக்கோட மண்டையிலே அடிச்சுட்டு லைக் தியாவோட காலில் இருந்த கத்தி எடுக்கலான்னு போகிறாங்க. பட் தியா கத்தி எடுக்காதடி, கத்தி எடுத்தால் ரொம்ப பிளட்டு வெளியில் வந்துடும், அப்படியே தூக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு
லைக் வந்து ரொம்ப வந்து அங்கேருந்து எஸ்கேப் போயிட்டே இருக்காங்க. பட் ஜங்குக் அந்த அடியில் கீழே விழுந்திருப்பாரு. அவருக்கு மண்டையிலையும் வந்து அடிபட்டு லைக் லைக் பிளட்டு வந்துக்கிட்டு இருக்கும். மச்சான் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா நம்ம போயிடலாம்டா. ரொம்ப வலிக்குது, ரொம்ப டீப்பாக குத்திட்டாண்டி, வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸுக்கு போயிடுறாங்க. ஜங்குக்கும் அங்கேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. லைக் கீழே விழுந்தபடி தான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா லைக் தியாவை வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு அந்த கத்தியை வெளியில எடுத்துடுறாங்க. எடுத்ததுமே ரொம்ப பிளட் வர ஆகுது. உடனே என்ன பண்றாங்க, லைக் அவரோட ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சு தியாவோட காலில் வந்து லைக் எந்த இடத்துல குத்தாங்களோ அந்த இடத்துல டைட்டாக பிளட் வராத அளவுக்கு வந்து கட்டி விட்டுறாங்க. லைக் அந்த கத்தியும் தூக்கி போட்டு, இந்த கத்தி தூக்கி போடாத, நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியும் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ரொம்பவே ஐஷுக்கு வந்து அழுகையா வருது. மன்னிச்சிரு மச்சான், நான் வேணும்ட்டே பண்ணதாடா, இப்படி ஆகும்னு நான் நினைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. சரி படுறதுனால ஒன்றும் யூஸும் இல்லை, ஃபோன் வச்சிருக்கியா, ஃபோனை எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை தேடி பார்க்குறாங்க. ஃபோன் கிடைக்குது. பட் லைக் என்ன சொல்லுது, லைக் க்ரீப்பியான ஒரு மாதிரி சவுண்டு வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கிரமாக நம்ஜூனுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. நம்ஜூனுக்கும் வந்து லைக் கால் வருது. ஐஷோட நம்பர் இருந்தால் வந்து அவர் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ ஐஷோ, எங்கே இருக்க, உன்னோட லொக்கேஷன்ஸை ஷேர் பண்ண, சீக்கிரமாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் அங்கே பத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசுறது கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ ஹலோ நம்ஜூன், நம்ஜூன் நான் பேசுறது கேட்குதா உனக்கு, ஹலோ நம்ஜூன், நாங்கள் இங்கே காட்டில் மாட்டிக்கிட்டோம்டா, தியாவுக்கு வேற அவன் காலில் குத்திட்டான்டா, ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, பேசுறது கேட்க மாட்டேங்குது, ஹலோ ஐஷு இருக்கியா, எங்கடி இருக்க, ஹலோ ஹலோ அப்படின்ட்டு அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. பட் ஆனால் இங்கே ஐஷு பேசுகிறத அவருக்கு கேட்கவே இல்லை. ஐஷு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்து க்ரீப்பியான ஒரு வாய்ஸ் வருது அந்த ஃபோனுக்குள்ளார இருந்து. அவ்வளோ சீக்கிரம் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சிடும் நினைச்சியா? இந்த காடு என்னோடது தான், என் கண்ட்ரோல் தான். நீ யாருக்கு ஃபோன் பண்ணாலும் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அந்த க்ரீப்பியான சவுண்டு வருது. உடனே அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. பட் கால் கட் பண்ணாலும் அது வந்து கட் ஆகலை. யாருக்கு நீ ஃபோன் பண்ணாலும் எந்த ஒரு உதவியும் உனக்கு கிடைக்காது அப்படின்னு அந்த க்ரீப்பி வாய்ஸ் பேசிட்டு சிரிக்குது. உடனே ஐஷா என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோனை வந்து லைக் ரொம்ப பயம் ஆயிடுச்சு, தூக்கி போட்டுடுறாங்க. ஏன்டி தூக்கி போட்ட, தியா கேட்குறாங்க. இதில் வந்து அந்த 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 ஜோக்கரோட வாய்ஸ் கேட்குதுடி, நம்ஜூனுக்கு லைன் போச்சு, அவன் அட்டன் பண்ணான். பட் ஆனால் அவன் பேசுறது கேட்கல, இந்த ஜோக்கர் பேசுறது தாண்டி கேட்குது அப்படின்னு வந்து ஐஷா சொல்கிறாங்க. எது எந்திரிட்டி, தூக்குடி போலாண்டி இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எந்திரிச்சு போகிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியல. ஒரு இடத்துக்கு என்னதான் ரொம்ப வந்து லைக் அவங்களுக்கு களைப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. லைக் ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. அவங்களால எப்போ வந்து அவங்க தூங்கினாங்கன்னே தெரியல, அப்படி தூங்கிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஆனியும் நிவியோட சைடும் ஓடலாம். ஸோ அவங்க தியாவோட சவுண்டு கேட்டுட்டு அவள் கன்ஃபார்ம் செத்துட்டா அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஓடுறாங்க. உங்களுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் நம்ம அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிடலாண்டி. எது தேடி கண்டுபிடிக்கிறதா, நிவி தான், அதெல்லாம் ஒன்றும் முடியாது. நம்ம முதல்ல இங்கே எஸ்கேப் ஆகணும். நம்ஜனும் இல்லை டேங்கிட்டேயாவது நம்ம பேசியே ஆகணும்டி. இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. அவங்க 2 பேருக்கும் இப்போது அவ்வளோதான். நம்ம இப்போ நம்மளை காப்பாற்றிக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிதான், இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போவே வேண்டான்னு சொல்லியிருந்தப்போ கேட்டிருந்தா இந்த நிலமை வந்திருக்குமா. உங்ககிட்ட ஃபோன் இருந்தால் டேங்க்கு கால் பண்ணுறீங்களே, யாருக்காவது கால் பண்ணி பாரு, ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க வந்து உடனே நிவி வந்து ஃபோனை எடுத்து லைக் டேங்க்கு தான் கால் பண்ணுறாங்க. டேங்க்கும் வந்து ஹேங் நிவி தான் கால் பண்ணுறா. ஹேங் அப்படியா, கனெக்ட் பண்ணு, ஃபோனை கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கரில் ஆன் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ நிவி, எங்கடி இருக்க, ஐஷுவும் கால் பண்ணாடி, ஆனால் அவங்க பேசினது எனக்கு கேட்கவே இல்லை, சீக்கிரமாக சொல்லு நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ நிவி கேட்குதா நிவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேங்க் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் டேங்க்கு என்ன கேட்குது, அந்த லைக் ஜங்கு கூட வாய்ஸ் தான் கேட்குது. என்னதான் உனக்கு ஃபோன் பண்ணாலும் அவளோட குரல் உனக்கு கேட்க போகிறதும் கிடையாது. அவள் எங்கே இருக்கிறான் அப்படின்றதும் உனக்கு தெரிய போகிறது கிடையாது அப்படின்னு அந்த வாய்ஸ் பேசுது. டேங் தாடி, யாரா நீ, எங்கே இருந்துடா பேசுகிற, ஒழுங்கா என் நிதி எங்கடா, அவள் ஃபோன் உன்கிட்ட எப்படிடா வந்துச்சு. டேங் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. லைக் இப்போ அகெயின் வந்து லைக் நம்ம ஜங்குக்கு தான் பேசுகிறாரு.
முடிஞ்சா நான் யாருன்னு கண்டுபிடுறா பார்க்கலாம். இனி அந்த 4 பொண்ணுங்களும் சாகுவாங்க. ஒவ்வொருத்தரா வந்து பொறுக்கிட்டு போ அப்படின்னு சொன்னதுமே காலும் கட் ஆயிருச்சு. அவங்களுக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. அகெயின் வந்து லைக் நம்ம நம்ஜனும் டேங்கும் அவங்களோட ஜீப்பை எடுத்துட்டு காட்டுக்குள்ளார தான் வராங்க. லைக் டிரைவ் பண்ணிட்டு வராங்க. அப்படி டிரைவ் பண்ணிக்கிட்டு வரும்போது யாச்சி வந்து எப்படி அந்த பாக்ஸுக்குள்ளார போய் படுத்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு டப்பா அங்கே நிற்கிது. பட் ஆனால் அந்த ஒரு டப்பா இருக்குதுன்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது, தவிர அது என்னன்னு தெரியல. ஸோ நம்ஜனும் டேங்கும் காரை நிறுத்திட்டு லைக் கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் வந்து அந்த லைட் என்னன்னு தேடி பார்க்கலாம் அப்படி லைக் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்து நிறுத்திட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டப்பாக்குள்ளார யாக்ஷி படுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஓடுறாங்க. யாக்ஷி 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 நம்ஜன் தான் சிக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. யாக்ஷி லைக் தொட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குடி. யாக்ஷி லைக் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட 2 பாடியும் ஸ்ப்ளிட் ஆகியிருக்கிற அந்த இடம் நல்லாவே தெரியுது. 2 பேருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி லைக் ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. உடனே அங்கே வந்து லைக் ஒரு போலீஸ் டீமை வர சொல்லி ஆம்புலன்ஸையும் வர சொல்லி இந்த மாதிரி யாக்ஷியை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. டேங்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. லைக் வந்து யாக்ஷியும் டேங்கு 2 பேருமே வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நிவி வந்து நம்ம டேங்கோட தங்கச்சியாக இருந்திருக்கோம். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. யாக்ஷின்னு சொல்லிட்டு நம்ம டேங் அழுதுகிட்டே இருக்காரு. நம்ஜனும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. தியாக்கு என்ன ஆகியிருக்குமோ, மற்ற 3 பேருக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. கத்துறாரு. அவருக்கு அப்படியே ரொம்ப கோவமாக வருது. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து லைக் நம்ஜுன் பார்த்துட்டு தான், லைக் நம்ஜுன் இல்லை ஜங்குக் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு க்ரீப்பி ஸ்மைலோட. லைக் நம்ஜனுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. லைக் யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே. லைக் அவர் வந்து சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அப்போ தூரத்தில் வந்து ஒரு பர்சன் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அவர் வந்து ஒருவேளை அவனாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் என்ன பண்ணுறாரு, ஓடுறாரு. லைக் ஆனால் அங்கே அவர் ஓடி போய் பார்க்கும்போது அந்த பர்சன் அங்கே இல்லவே இல்லை. சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. பட் ஆனால் எதுவுமே இல்லை அங்கே வந்து. அப்போ வந்து அங்கே கீழே கிடக்கிற அந்த ஐஷோவோட ஃபோன் ரிங் ஆகுது. அந்த ரிங் வந்து சடனாக ரிங் ஆகுது. அது யார் அப்படின்னா லைக் ஐஷோட பேரண்ட்ஸ் தான். அங்கே வந்து அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. ஃபோனை எடுத்து பார்த்தா ஐஷோவோட பேரண்ட்ஸு. இது ஐஷோவோட காலாச்சே. அவ்வளோ எப்படியும் வந்து ரிங்கு கால் ரெக்கார்ட் பண்ணியிருப்பா, இதை கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் எடுத்துகிட்டு நம்ஜன் வந்து என்ன பண்ணுறாரு, அகெயின் வந்து போகிறாரு. டேங்க்கு மனசில் ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ஜன் வந்து என்ன பண்ணுறாருனா வந்து இது கேள்றா, லைக் ஏதாவது இதில் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் ரெக்கார்ட்ஸ்லாம் போய் அவர் காலை வந்து பார்க்குறாரு. லைக் அதில் நம்ஜன் பேசுகிறது நல்லாவே கேட்குது. ஐஷுவும் பேசியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமா அந்த க்ரீப்பி வாய்ஸும் வருது. இவன் தான்டா, கண்டிப்பா ஏதோ நடக்குதுடா, இந்த காட்டுக்குள்ளார ஏதோ நடக்குது, இதை நம்ம சீக்கிரமா தெரிஞ்சே ஆகணும். அப்பதான் நம்ம அட்லீஸ்ட் அவங்க 4 பேரையாவது காப்பாற்ற முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றாங்க. அதுல நம்ஜுனுக்கு வந்து லைக் தியாவோட காலில் குத்துனதும் வந்து அதுல தெரிஞ்சிருக்கு. அவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், தியாவுக்கு என்னாச்சோ அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து லைக் ஃபோன் வந்து லைக் இந்த மாதிரி வந்து இதெல்லாமே வந்திருக்கும்ல, அவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரில. ரொம்பவே டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஆனியும் நிவியும் வந்து போயிடுறாங்க. அப்படி போகும்போது தான் லைக் வந்து கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை. எங்கே என்ன இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் வெளிச்சம் தான் அங்கே இருக்கு. அப்படி இருக்கும்போது லைக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப டயர்டாகி போய் அங்கே ஒரு இடத்துல நின்றுடுறாங்க. அவங்களால முடியல. அப்போ வந்து அவங்க டீப் பிரெத் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் ஓட முடியலடி, ஆனி செத்துட்டு போகிறேன்டி, என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனி என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து டீப் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதடி, வாடி போகலாம். எங்கடி போகிறது, எங்கே போகிறதுன்னு தெரியல, இங்கே இவ்வளோ இதாக ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் முடியுது, அவன் கொன்னுட்டு போகிறான்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஆனியும் சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீ சாவு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆனியை விட்டுட்டு நிவி ஓடுறாங்க. நான் சாகிறதுல அவளுக்கு அவ்வளோ இஷ்டம், அதான் விட்டுட்டு போகிறான். போடி போ, முதல்ல அவன் வந்து உன்னை தான் கொல்ல போகிறான் அப்படின்ட்டு ஆனி கத்துறாங்க. அப்படி கத்தும்போது என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து நிவி குரல். ஆனிக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன இவ
இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி போகிறாங்க. நிவின் நிவின் தேடி போகிறாங்க. அப்படி தேடி போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம ஜங்குக்கு தான் அவரோட கத்தியை வச்சு லைக் வந்து ரொம்ப இந்த க்ரீப்பி ஸ்மைலோட நிவியோட உடம்புல குத்து 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 குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்காரு. ஆனிகா செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ சொன்னது நிஜமாயிருச்சே, இப்போதானே வந்து அவன் உன்னதான் கொல்லுவான்னு சொன்னா அதுக்குள்ளார கொண்டுட்டானே, அப்ப நம்ம சொல்றதெல்லாம் நடக்குமோ, அதனாலதான் இவ வந்து இவளை கொல்றானோ அப்படின்ற மாதிரி ஆனிக்கு தோணுது. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கொல்றாரு. அந்த பிளட் எல்லாம் செதறுது, அவர் மூஞ்சில விழுது. அவருக்கு அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அந்த க்ரீப்பி ஸ்மைலோடயே அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு ஆனியை. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அந்த இது. ஐயோ ஆனிக்கு பதறி போயிருச்சு, அவருக்கு ரொம்ப இதாயிருச்சு. ஓடுறாங்க ஆனி, ஐயோ அடுத்த டார்கெட்டு நாம தான் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. லைக் ஆனி ஓடி போகிறாங்க. ஜங்குக்கும் எந்திரிச்சு நின்றுட்டு அந்த கத்தி இருக்குல்ல, அந்த கத்தியில் ஆனியோட நிவியோட பிளட் இருக்கும்ல, அவங்க ஓடிட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டு அங்கே திரும்பி நின்று பார்க்குறாங்க. ரொம்ப டீப் எடுத்துக்கிட்டு ஐயோ கால்லாம் வலிக்குதே அப்படின்ட்டு அவங்க வந்து வரானா இல்லையான்ட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. நிமிந்து அங்கே அந்த கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பிளட்டை அப்படியே லிக் பண்ணுறாரு, அந்த கத்தியில் இருக்கிற பிளட்டை. ஆனிக்கா ஈ அப்படின்ற மாதிரி இருக்கு, என்ன இவன் பிளட்டெல்லாம் இப்படி நக்கிறா, அது என்ன சாஸ் பாட்டிலா நக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பேசிக்கிட்டு ஓடுற நீ ஓடுறா அப்படின்ற மாதிரி அவங்க ஓடிட்டு இருக்காங்க. ஜம்புக்கு அப்படியே க்ரீப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதுக்கப்புறமா அவங்க 3 பேருக்குமே வந்து என்ன ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸிஸ். என்னோட இன்ஸ்டா அண்ட் வந்து டெலகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் இருந்தாலும் ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க, அப்போ தான் என்னால் போட முடியும். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ். அண்ட் வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் கமெண்ட் லைக் இது எல்லாமே பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸிஸ். ஸோ மறக்காமல் கமெண்ட் இஸ் மஸ்ட். ஓகேவா? என்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது ஒன்று மட்டும்தான். ஸோ வந்து அவ்வளோதான்டா ஃபிக்ஸிஸ். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 3rd எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? பாய் பாய். அப்படின்னு ரொம்ப க்ரீப்பியாக வந்து பேசுகிறாங்க.